சென்னை திருவான்மியூரில் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் டெங்கு காய்ச்சலுக்கு 3.5 வயது குழந்தை உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். அப்பகுதி மக்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள், அது தொடர்பான முழு விவரங்கள்? வணக்கம். சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தம்பதியினர் ராஜேஷ், அவரது சுவாதி, அவரது மனைவி சுமித்ரா, இவருடைய 3.5 வயது குழந்தை டெங்கு காய்ச்சலில் மரணம் அடைந்ததாக தற்போது அதிர்ச்சிகர தகவல் வெளியாகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 173வது வார்டு பகுதியை சேர்ந்த திருவான்மியூர் ரங்கநாதபுரத்தை சேர்ந்தவர்கள் ராஜேஷ், சுமித்ரா. இவருடைய 3.5 வயது குழந்தைக்கு கடந்த 13ஆம் தேதி உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து உடனடியாக அந்த குழந்தை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில அங்கு குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் இருக்கலாம் என்ற அடிப்படையில அங்க பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் குழந்தையினுடைய ரத்த அணுக்கள் குறைய தொடங்கியிருக்கிறது. அதே போன்று உடல்நல குறைபாடு அதிகரித்ததன் காரணமாக உடனடியாக எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். 3.5 வயது குழந்தை ஆசினி அங்கு அனுமதிக்கப்பட்ட 3 மணி நேரத்தில் மரணம் அடைந்திருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி முடியவில்லை. அதே போன்று காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் மற்றும் ஆசினியுடைய தாய் சுமித்ரா ஆகியோர் 3.5 வயது குழந்தை இறந்ததற்கு மாநகராட்சியினுடைய பொறுப்பற்ற செயல்பாடுகளே காரணம் எனவும், அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய கழிவு நீரை அகற்றாதது, கொசு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபடாத காரணமாகவே குழந்தை இறந்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதே போன்று மாநகராட்சியை பொறுத்தவரையில, சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில பல்வேறு பகுதிகளில் இந்த டெங்கு கொசு ஒழிப்பு, அதே போன்று காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவ சுகாதார ஆய்வாளர்கள் நேரில் சென்று விசாரணை நடத்துவார்கள். ஆனால் தற்போது இந்த 3.5 வயது குழந்தை இறந்த நிலையிலும் எந்த ஒரு அதிகாரியும் மாநகராட்சியிலிருந்து தங்களை தொடர்பு கொள்ளவில்லை என்கிற குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதி மிகுந்த சோகத்துடன் காணப்படுகிறது. அந்த பகுதி முழுவதுமே இந்த குடிநீர் குழாய், அதே போன்று கழிவு நீர்கள் கலந்து வரக்கூடிய சூழல் இருப்பதாகவும், கழிவு நீரை முழுவதுமாக அகற்றாமல் கொசு பரவும் அபாயம் இருந்ததனால் காரணமாக குழந்தை மரணம் அடைந்திருப்பதாக மேலும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.